ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. நாராயணம் நமஸ்கிருத்யம் நரம் சைவ நரோத்தமம் தேவீம் சரஸ்வதீம் யாசம் ததோ ஜெயம் உதீரயேத். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 24. ஆசேவிதம் வர்ஷ பூகான் ஷட்வர்க்கம் விஷயேஷு சக க்ஷணேன முமுச்சே நீடம் ஜாதபக்ஷ இவ த்விஜக. வேர்ட் பை வேர்ட் மீனிங். ஆசேவிதம் எப்போதும் ஈடுபட்டு, வருஷ பூகான் பல ஆண்டுகள், ஹட்வர்க்கம் மனம் உட்பட 6 புலன்களின், விஷயேஷு விஷய சுகத்தில், ச மன்னர் யயாதி, க்ஷணேன ஒரு நொடியில், முமுச்சே விட்டுவிட்டு, நீட்டம் கூட்டை, ஜாதபக்ஷ சிறகு முளைத்த, இவ போல, த்விஜ ஒரு பறவை. டிரான்ஸ்லேஷன். பரீட்சித் மகாராஜனே, 6 வகை விஷய சுகங்களை பல ஆண்டுகள் அனுபவித்து பழக்கப்பட்டிருந்த யயாதி மன்னர், சிறகு முளைத்ததும் பறவை கூட்டை விட்டு பறந்து செல்வது போல ஒரு நொடியில் அதையெல்லாம் விட்டு சென்றார். பர்பட் பை ஷில பிரபாத். ஜெய் ஷில பிரபாத். யயாதி மகாராஜா வாழ்வின் பந்தப்பட்ட நிலையிலிருந்து உடனடியாக விடுதலை அடைந்தது உண்மையிலேயே மிகப்பெரிய ஆச்சரியம்தான். ஆனால் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள உதாரணம் பொருத்தமாக உள்ளது. உண்பதற்கு கூட தன் பெற்றோர்களையே முழுமையாக நம்பியிருந்த சிறிய பறவை குஞ்சு ஒன்று இறகு முளைத்த உடனேயே கூட்டை விட்டு பறந்து சென்று விடுகிறது. அதுபோலவே பரமபுருஷ பகவான் கிருஷ்ணரிடம் பூரண சரணாகதி அடைந்தவன் உடனடியாக வாழ்வின் பந்தப்பட்ட நிலையிலிருந்து விடுபடுகிறான். இதை பகவானே ஸ்ரீமத் பகவத்கீதையில் உறுதி செய்கிறார். அகம் துவாம் சர்வ பாப்பேபியோ மோக்ஷயிஷ்யாமி. மேலும் ஸ்ரீமத் பாகவதம் 2ஆம் ஸ்கந்தம் 4ஆம் அத்தியாயம் 18வது பதம் பின்வருமாறு குறிப்பிடுகிறது. கிராத ஹூணாந்திர புலிந்த புல்கசா ஆபீர சும்பா யவனாக கசாதயக ஏ அந்யே ச பாபாயத் அபாஸ்ரயாஸ்ரயாக சுத்யந்தி தஸ்மை பிரபவிஷ்ணவே நமக. பகவான் கிருஷ்ணர் பரம சக்தியுடையவர் என்பதால் பாவச் செயல்களில் பற்று கொண்ட கிராத, ஹூண, ஆந்திர, புலிந்த, புல்கச, ஆபீர, சும்ப, யவ்வன மற்றும் கச இனங்களும் மற்றவர்களும் கூட பகவத் பக்தர்களிடம் புகலிடம் கொள்வதால் தூய்மையடைய முடியும் என்பதே மேற்கண்ட ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும். பகவான் விஷ்ணு மிகவும் சக்தி வாய்ந்தவர் என்பதால் அவர் விரும்பினால் அவரால் எவருக்கும் உடனே முக்தியளிக்க முடியும். மேலும் யயாதி மகாராஜன் செய்தது போல பரமபுருஷரான பகவான் விஷ்ணுவிடம் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் சரணடைவதன் மூலமாக அவரது கட்டளையை ஏற்றுக்கொள்வோமே ஆனால் உடனேயே நம்மால் அவரை திருப்திப்படுத்த முடியும். யயாதி மகாராஜன் வாசுதேவரான ஸ்ரீ கிருஷ்ணருக்கு தொண்டு செய்ய ஆவல் கொண்டார். எனவே ஜட உலகை துறக்க அவர் விரும்பிய உடனேயே பகவான் கிருஷ்ணர் அவருக்கு உதவி செய்தார். எனவே பகவானின் தாமரை பாதங்களில் சரணடைவதில் நாம் மிகவும் உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அப்போது பந்தப்பட்ட வாழ்வின் எல்லா பந்தத்திலிருந்தும் நம்மால் உடனே முக்தியடைய முடியும். அடுத்த ஸ்லோகத்தில் மேலும் இது தெளிவாக விவரிக்கப்படுகிறது. ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் 9 அத்தியாயம் 19 யயாதி மகாராஜா முக்தியடைதல் என்னும் தலைப்பில் பதம் 24 ஸ்ரீல பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது. ஹரே போல்.